கதை டு திரைக்கதை, கருப்பு திரை, மாதர் திரையுலகு போன்ற படைப்புகளை தந்தவர். திரைப்பட விமர்சகர், பத்திரிகையாளர் தீபா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். ஒரு நாள் எதாச்சும் ஒவ்வொரு வீடியோஸாக பார்க்கும்போது கண்ணில் பட்ட ஒரு வீடியோ வந்து 2 நடிப்பு ராட்சசிகளுடைய ஒரே இடத்துல உட்காந்து அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ. ஒருத்தங்க வந்து சுகுமாரி அம்மா, திரு சுகுமாரி அவர்கள், இன்னொருத்தங்க திரு மனோரமா அவர்கள். இருவரும் சேர்ந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க. அது கண்ணில் பட்டது, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதில் முழுசாக இல்லை, ஒரு பகுதி மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுதான் கிடைச்சது. இப்போ அவங்கக்கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க 2 பேர்கிட்டையும். ஒரு மலையாளத்தில் நடிக்கிறதுக்கும் தமிழில் நடிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுகுமாரி அம்மா சொல்கிறாங்க, இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அழறதுல வித்தியாசம் இருக்கும். பொதுவாக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அழறதுல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது அந்த படத்தில் அப்படின்னா, மலையாளத்தில் அது எப்படின்னா, ஆமாம் போயிட்டான் அப்படின்னு நம்ம கலங்குவோம். ஆனால் இதே இது தமிழ்லன்னா அடிச்சுட்டு அழுவாங்க, தலையில் அடிச்சுக்குவாங்க, ஓன் கதறுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம இதே மாதிரி அமைதியாக ஆமாம் மகன் போயிட்டான் அப்படின்னு நம்ம கண்ணு கலங்கினோன்னா, அங்கே உள்ள டைரக்டர்ஸ் வந்து இல்லை இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம்னா, இது கேரளாவினுடைய பண்பாடு. ஒரு விஷயத்தை சட்டிலாகவே அணுகிறது, ஒரு உணர்வையும் உணர்ச்சியையும் சட்டிலாக காட்டுறது அப்படிங்கிறது கேரளாவினுடைய பண்பாடு. தமிழ்நாட்டை எடுத்துகிட்டா அவங்க எதையுமே வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, மனதில் உள்ளதை அப்படியே வெளிக்காட்டுவாங்க. அது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் இந்த பண்பாட்டினுடைய வித்தியாசம் தெரியணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த படங்கள் பொதுவாக மலையாள படம் பார்க்கும்போதும் அதே மாதிரியான ஒரு கதையை தமிழில் எடுக்கும் போதுமான வித்தியாசம், இங்கேயும் அது ஹிட் ஆகும், மலையாளத்துலேயும் ஹிட் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் பொதுவாக இந்த படம் தலைவரா ஓகே, இந்த படம் வந்து எனக்கு சொல்லாமலே படத்தை ஞாபகப்படுத்தினது. 2மே ஒரு பாடி ஷேமிங் அடிப்படையான ஒரு படம். இதிலும் ஒரு பெண்ணினுடைய ஒரு உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கும், அங்கேயும் அந்த ஆணுக்கு அது கிடைக்கும். ஆனால் 2க்குமான வித்தியாசத்தை நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். எந்தெந்த இடத்துல அங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க, இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் மிக முக்கியமான நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க, என் நண்பனுக்காக அப்படின்னு வந்து நிற்பாங்க. இந்த 2 படங்களுக்குமான வித்தியாசத்தை நான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த படம் தலவாரா படம் வந்து நிறைய இடங்களில் என்னை ரொம்ப ஈர்த்தது. அதில் ஒன்று, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போர்ஷன் சொன்ன விதம். அது நான் கூட நினச்சேன், அவங்க எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன இவங்க அடிபட்டுட்டு இருக்கா விளையாடுறானா, ஏதோ ஒன்று இதில் இருக்குது, ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க அப்படிங்கும்போது அதில் காட்டின அந்த சீன் என் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களை காலி பண்ணிவிடுவாங்க, கிளம்புங்க, முகத்தில் கிராக் போட்டுருவாங்களோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. நான் அமேசானில் படம் பார்த்தேன். அமேசானில் நிறைய இடத்துல சப்டைட்டில் வரல. நீங்களாம் எதில் பார்த்தீங்கன்னு தெரில. நிறைய இடத்துல எனக்கு வந்து சப்டைட்டில்ஸ் வரலை. இப்போ நானாக வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த படம் பார்த்தேன். நல்ல வேளை தமிழ் நிறைய வந்தது வேறு ஹீரோயினோடது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் வந்து அவர் பேசும்போது இப்போது இயக்குனர் சொன்னார், இந்த மாதிரியான ஒரு பொண்ணு இருக்க முடியுமா அப்படின்னு. நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஒரு 8th 9th படிக்கும்போது நம்மளுடைய அக்காக்கள்லாம் இருப்பாங்க, அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து யாரையாவது பார்த்தாங்கன்னா, இந்த பையனை தான் நான் விரும்புகிறேன், இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்பவே முடியாது. இவங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்க, எதை பார்த்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஈர்ப்பு வந்தது அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிற்காலத்தில் நமக்கு ஒரு அனுபவம் வரும்போது ஓகே, நம்மளுக்கு அது புரியும். இதுதான் வந்து இதனால தான் வந்து ஈர்ப்பு வந்திருக்குது அப்படின்னு நம்மளுக்கு புரியும். இதில் வந்து எனக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கூட சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் தான் படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அவங்களும் பார்த்தாங்க. எதுக்கு அந்த பொண்ணுக்கு அவன் மேலே வந்து எந்த காரணமுமே இல்லையே லவ் வர்றதுக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு நான் சொன்னேன், எதுக்கு காரணம் வரணும், அவன் மேலே லவ், அவனுக்கு ஏதோ ஒன்று ஒரு நேர்மை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். இவளை எல்லாருமே அந்த பொண்ணை பார்க்கும்போது இவன் அக்கான்னு கூப்பிட்டது கூட அவளுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். எவ்வளவோ காரணம் இருக்கும் அவனை பிடிக்கிறதுக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே. ஒருத்தங்களை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு காரணம் இருக்கும், பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பெரிய காரணங்கள்லாம் தேவையில்லை. ஏதோ ஒரு நொடி, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஏதோ ஒன்று. ஆனால் மிக பிரமாதமான ஒரு விஷயம் இதில் நான் சொல்லணும்னு நினச்சது, எந்த இடத்துலையுமே அந்த பெண் அவன் மேலே பரிதாபப்படுறான்னு எங்கேயுமே அவங்க சொல்லவே இல்லை. கடைசி ஷாட்டில், கடைசி சீனில் அந்த பையன் வந்து சட்டையை கலட்டுறான்.
அப்போ வந்து அவங்க அவங்க அம்மா ஓடி போய் அவன் சட்டையை மேலே போத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் அந்த பொண்ணை தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு எந்த மாதிரி அதை அணுகுவா. ஏன்னா முதல் முறையாக எனக்கு தெரிந்து அவன் வந்து அவனுடைய சட்டை இல்லாத உடலை பார்க்குறான். அவன் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுறான், எல்லாத்தையுமே மறைச்சிக்க விரும்புகிற ஒருத்தன். அவனை எப்படி இவன் வந்து பாப்பா அப்படின்னு சொன்ன இடத்துல ரொம்ப கம்பீரமாக காட்டியிருந்தாங்க. அந்த பொண்ணு அழவோ அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ அசூயையாகவோ எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு அவள் கம்பீரமாக நிற்கிறான், எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறான். அந்த இடம் ஒரு டைலாக் கிடையாது. அந்த பொண்ணு பக்கம் பக்கமாக எதுவுமே பேசலை. ஏன் நான் இவனை விரும்பினேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒரு பார்வை அந்த பெண்கிட்ட இருந்து வெளிப்பட்ட விதம் எனக்கு ஒட்டுமொத்த படத்துலேயும் அந்த இடம் ரொம்ப பிடித்த ஒரு இடமாக இருந்தது. என்னுடைய ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒருத்தவங்க உண்டு, பத்மாவதி டீச்சர்னு வச்சுக்குவோம் பேர், அவங்களுக்கு வேறு பேர். அவங்க வந்து கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க கட்டுற புடவை கட்டிட்டு வர்ற விதத்துக்கு நாங்கள் எல்லாருமே ரசிகைகள். விசிறி வாழை மாதிரி இருக்கும் அவங்க வந்து புடவையை கட்டிட்டு வந்தாங்கன்னா. காலையில் எப்படி ஸ்டாஃப் ரூமில் மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து திருப்பி மத்தியானம் கிளாஸ்க்கு வரும்போது ஒரு முறை புடவையை சரி பண்ணி நேர்த்தி பண்ணிட்டு வருவாங்க. இவங்க காலையில் எப்படி கட்டிட்டு வராங்களோ அதே மாதிரி இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். இதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்களுடைய புடவை நுனியை வந்து தொட்டு பார்க்குறதுல எங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம். அவங்க காலுக்கடியில் உட்காந்தோம்னா அதெல்லாம் ஒரு சின்ன வயது ஒரு ஞாபகம் இல்லையா, சிலிப்பு இல்லையா, அவ்வளோ அழகாக வருவாங்க நேர்த்தியாக. ஒரு நாள் வந்து அவங்க சண்டை, இன்னொரு மிஸ்ஸோட ஒரு பெரிய சண்டை அவங்களுக்கு. தன்னை எப்போவுமே ரொம்ப நேர்த்தியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, அது மாதிரியானவங்களை மற்றவங்க சொல்கிற சில வார்த்தைகளை சொல்லி இன்னொரு மிஸ் அவங்கள திட்டாங்க. ஏதோ சொல்லிட்டாங்க அவங்கள, நீ வந்து பொம்மை மாதிரி வந்துட்டு போகிற ஸ்கூலுக்கு, உன்னை பார்த்து பிள்ளைகள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு கோவம் வந்து சொன்னேன், நான் ஒன்றும் டீச்சர் ஆகணுங்கிறதுல எனக்கு தலையெழுத்து கிடையாது, நான் சரோஜாதேவி மாதிரி ஆக வேண்டியது. நான் மட்டும் கலராக இருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருந்தேன்னா சரோஜாதேவிலாம் என்கிட்ட பிச்சை வாங்கணும், நான் சரோஜாதேவி ஆக வேண்டியது, என்னை கொண்டு வந்து டீச்சர் ஆக்கின்னு என் அப்பாவை சொல்லணும். அப்போது அவங்க மனதளவில் அவங்க சரோஜாதேவியாகவே வாழ்ந்துருக்குறாங்க. அப்புறம்தான் இப்போ யோசித்து பார்த்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அவர்களினுடைய நடை உடை, அவர்களுடைய பாவனை, அவங்க பேசுறது, அவங்க எங்களை கூப்பிடுற விதம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு சரோஜாதேவியாகவே தன்னை மாற்றிக்கொண்ட ஒருத்தங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடம் இருக்குல்ல, தான் வந்து ஒரு சரோஜாதேவியினுடைய ரசிகை அப்படிங்கிறத நாங்களும் ஒரு 10 அந்த ஸ்கூலில் ஒரு 5-6 வருஷம் படிச்சிருப்போம், எங்கேயுமே அவங்க வெளிக்காட்டினது இல்லை. அப்போ எது அது அவங்கள வந்து தடுத்திருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம சொன்னால் எல்லோரும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தாழ்வுணர்ச்சி இருக்குல்ல, அது வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எங்கேயுமே சொல்லலை. இன்றைக்கு நடிக்க வருபவர்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே நினைப்பேன், நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போவாங்க, நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்பாங்க, சளைக்காமல் கேட்பாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் முதல்லேருந்து வரும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எப்படி தான் நம்மள்கிட்ட வாங்குவாங்க, கடைசியில் கூட்டத்தெல்லாம் நிப்பாட்டுவாங்க, இது பழகிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். கடைசியில் அதுலேயும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, அந்த பெரிய பேனரில் அவருடைய முகம் முதல்ல இருக்கும், இந்த படத்தினுடைய ஹீரோயினுடைய முகம் சைடில் இருக்கும். அவர் சைடில் நிற்பார், இவர் முன்னாடி நிற்கிறார் அப்படிங்கிறது பிளான் பண்ணாமல் அது எழுதவே முடியாது, அது எடுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொடுக்குறவங்க அவங்களெல்லாம் நான் நினைப்பேன், எப்படி அவங்களுக்கு இவ்வளவு சளைக்காமல் இதை செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இத்தனை கம்பெனி இறங்கினா இத்தனை பேரை போய் பார்த்தாலும் கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத சூழலில் இத்தனை பேரை போய் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம வாழ்க்கை மேலே வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் நிறைய முறை நினச்சது உண்டு. இப்படி தான் வந்து அவங்க தொடர்ந்து ஒரு 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 நடிக்கிறவங்க பட்ட அவமானம் மாதிரி, நடிப்பு வாய்ப்பு தேடுறவங்க முக்கியமாக அவர்கள் பட்ட அவமானம் மாதிரி, அந்த பாடி ஷேமிங் மாதிரி, அவங்களுக்கு நம்ம சொல்கிற அந்த சில சொற்கள் மாதிரி, அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி, அவங்க காயப்பட்ட மாதிரி இந்த உலகத்தில் வேறு ஜீவன்கள் பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு அதையும் மீறி அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது அந்த நடிப்பு மேலே இருக்கிற அந்த பேஷன் தானே. அப்போ அதையும் ஒரு கேரக்டராக மாற்றி இந்த கதையோட 2 பேர், அவங்க அப்பாவும் அப்படி இருக்கிறாரு, அவர் அந்த இதை கொளுத்தி விட்டு அந்த நெருப்போட பேசுகிறார்ல, அதெல்லாம் ரொம்ப என்ன ஒரு இடம் அது. நெருப்போட பேசிகிட்டு இருப்பார், அவர் எரிச்ச உடனே ஐயோ இதை போய் எரிச்சிட்டாலே அப்படின்னு அதோட அவர் உரையாடுகிற அந்த இடம், அதை இவங்க பார்க்கறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த படத்தினுடைய மொத்த கதையும் பார்த்தா ஒன்லைனில் கூட சொல்லிடலாம். ஒரு ஒன்லைனில் அடக்கிய ஒரு கதையை இந்த லேயராக வச்சுட்டு போகிறது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் யோசித்து பார்த்தா நம்மளுக்கு
அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை அவனை மாற்றுது. இது என் கையில், என் கண்ட்ரோலில் இல்லாததுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும், நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்னு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட அதுதான் நினைக்கிறேன். மலையாளத்தில் அப்படி தான் வரும். என்னோட இயல்பு இது, என்னோட இயல்புக்கு நான் ஏன் வந்து வருத்தப்படணும்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து வாழ்க்கை வந்து போய்கிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆமாம் நான் பிறந்துட்டேன் இப்படி, ஆமாம் எனக்கு இப்படி நடந்துருச்சு, அதுக்காக நான்லாம் இப்படிலாம் சோர்ந்து போயெல்லாம் உட்கார போகிறதில்ல, அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை யார் மூலமாக சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு முழு படத்தை எடுத்ததற்காக இந்த குழுவினருக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி தான் சொல்லணும். எல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க, இந்த படத்தை பற்றி அதிகமும் உரையாடி இருப்பாங்க. ரொம்ப கடைசியில் வந்திருக்கேன், அதனால் எல்லோரும் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னுடைய உரையை முடித்திக்கிறேன். தேங்க்ஸ்.